ஒரு நாள் நாரதர் கைலாயம் சென்றார். அவர் இறைவன் சிவபெருமான் மற்றும் பார்வதியை வணங்கி அவரிடம் ஒரு தெய்வீக மாங்காய் கொடுத்தார். இந்த மாங்காயை சாப்பிட்டவன் மெய்ஞானம் பெறுவான் என்று கூறினார். அதை கேட்டவுடனே விநாயகர் மற்றும் முருகன் இருவரும் அதை பெற ஆசைப்பட்டனர். எனவே சிவபெருமான் ஒரு போட்டியை அறிவித்தார். உலகை 3 முறை சுற்றி வரும் முதல் மனிதன் இந்த மாங்காயை பெறுவான். முருகன் தனது மயில் வாகனத்தில் ஏறி உடனே உலகை சுற்ற சென்றார். அவர் மிகுந்த வேகத்தில் கடல்களை மலைகளை கடந்தார். ஆனால் விநாயகர் புத்திசாலித்தனமாக நினைத்தார். என் பெற்றோர் சிவன், பார்வதி அவர்களே என் உலகம் என்று கூறி அவர் அவர்களை 3 முறை சுற்றினார். இதை பார்த்த சிவபெருமான், உண்மையான ஞானம் என்பது பெற்றோரை மதிப்பதே என்று கருதி மாங்காயை விநாயகருக்கே வழங்கினார். முருகன் உலகை சுற்றி திரும்பி வந்தபோது விநாயகர் ஏற்கனவே மாங்காயை பெற்றதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். நான் மிகவும் உழைத்தேன், ஆனால் வெற்றி கிடைக்கவில்லை என்று எண்ணி அவர் கோபமடைந்தார். உடனே சிவபெருமான் பார்வதியை விட்டு துறவிக்கு சென்றுவிட முடிவு செய்தார். முருகன் தன்னுடைய ஆஸ்திகளையெல்லாம் கைவிட்டு தனித்து தெற்கே பயணமானார். அவர் நெடுநாட்களாக பயணித்து தமிழ்நாட்டின் பழனி மலைக்கு வந்தார். அங்கு அவர் தண்டாயுதபாணி ஆக தங்கி ஞானி வாழ்க்கையை நடத்தத் தொடங்கினார். தங்கள் மகன் துறவாகிவிட்டதை உணர்ந்த சிவபெருமான் மற்றும் பார்வதி பழனி சென்றனர். அவர்கள் முருகனை அணைத்துக் கொண்டு கூறினர், மகனே, நீயே மெய்ஞானம், உனக்கு மாங்காயின் அவசியமே இல்லை, பார்வதி பழம் நீ என்று அழைத்தார். அதன் விளைவாக அந்த இடம் பழனி என பெயர் பெற்றது.